வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். பிக் பாஸ் 9 பற்றி பேசலாமா? இன்றைக்கி ஷோ பார்த்தீங்களா? எஃப்ஜே அண்ட் ஆதிரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எஃப்ஜே போகக்கூடிய ஆள் தான். ஏன்னா முந்தா நாள் கூட விஜய் சேதுபதி பற்றி சொன்னார். நான் இப்போ என்ன சொன்னால் கூட ஆமாண்ணா, சாரிண்ணா, சாரிலாம் சொல்லக்கூடாது, ஆமாண்ணான்னு கொஞ்சம் வராமல் சொன்னாங்க. அதேமாதிரி நேற்று ஒரு ஓவர் லூஸ் மாதிரி பண்ணார். பண்ணுவேன்னு சொல்கிற மாதிரியே இருந்தார். சில நடவடிக்கைலாம் ரொம்ப போராக இருந்தது. அதனால் அவர் போகிறது நல்லது. ஆதிரியும் பாவம் அந்த அம்மா வீட்டு டாஸ்கில் எங்கள் அம்மா வந்தால் நல்லாயிருக்குன்னு எல்லாம் பேசி வச்சு அவங்க வின் பண்ணாங்க. அந்த பாசம் கையில் வச்சுட்டு இருந்தாங்க. வந்தால் 24 ஹவர்ஸ் எங்கள் அம்மா என் கூட இருப்பாங்கன்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நீ வெளியே போய் அவங்க வீட்டிலே இருமா, நீ ஏமா 24 ஹவர்ஸ் அவங்கள கூடான்ட்டு இன்றைக்கி சும்மா ஒப்புங்க. அவங்க ஸ்டேஜில் அவங்க அம்மா அப்பா வந்தாங்க, இங்கேயே பேசி இப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இது வந்து இப்போது ஷோ ஆரம்பிக்கும் போதே கமருதீன் பார்வதியை விஜய் சேதுபதி சொல்கிறார், நீங்கள் நல்லா ஆடினீங்க. அது என்ன ஆடினாங்கன்னு அவருக்கு தான் தெரியும். மற்றபடி ரொம்ப போஸ்ட்டுங்க. இந்த சீசனில் தான் இது மாதிரி படுமட்டமான சீசன் எங்கேயுமே கிடையாது. மைக்கு மாட்டாமல் இருந்தாங்க, எதுவுமே கேட்கல. ஸ்விம்மிங் பூலில் இருந்தாங்க. நைட்டு 1:30 மணிக்கு நாய் கொளுத்துது. ஏன் அது கேட்கவே இல்லை. கேட்டால் நீங்கள் 1:30 மணிக்கு எங்கே இருந்தீங்க, 1:30 மணிக்கு கமிழ்ந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்களா அப்படின்னு ஜென்ரலாக கேட்குறாங்க. பட்டும் படாமல் ஜனங்களாக பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னும் அவங்கள அப்படி கேட்டால் அவங்க அப்படியே நீ வேணா கெட் அவுட்னு சொல்லுவாங்க போல் விஜய் சேதுபதியை அப்படின்னு. ஒன்றுமே நல்லா இல்லை. அது அடுத்த சீசன் வந்து பிக் பாஸ் 9 நிறுத்துவான்னு நினைக்கிறேன். அடுத்த சீசன் ஆரம்பிச்சுன்னா இவரே கூட்டாந்தானே இன்னும் மோசமாக்கிடுவார். இவர் செட் ஆக மாட்டார். அதாவது மைக்கு இல்லை, அதை எடுத்து பேசுறீங்கன்னு அதை கேட்கறதுக்கு இவருக்கு கட்ஸ் கிடையாது, தைரியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க சொல்லலையா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் சம்பளம் வாங்குகிற ஆள்னு சொல்லிட்டார். அதனால் இவரை நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. பிக் பாஸ் 10 வந்துச்சுன்னா நோ மைக், ஜாலியாக இருக்கலாம். சண்டை போட தெரியணும், கொஞ்சம் ரவுடித்தனமாக இருக்கணும், வெறுப்பேற்றணும். இது இருந்துட்டால் இவர் செலக்டட் அப்படின்னு வரும். அதை நம்ம ஜாலியாக அது மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி இது வந்து கண்டிப்பாக வின்னர் அண்ட் ரன்னர் எழுதி வச்சுக்கோங்க. கம்மு அண்ட் பார்வதி தான். ஏன்னா அப்படி தான் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு நல்லா கவனிப்பு. நேற்று கூட கேக்கெலாம் கொடுத்தாங்க, கிறிஸ்மஸ் கேக்குன்னு. இனிமேல் ஃபேமிலி ரவுண்ட் தான். இன்னும் கிடையாது. ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சோடனே பெட்டி தூக்குற வேலை. பெட்டி தூக்கிட்டு போயிட்டான்னா அதில் யார் உற்சாகனா அவன் அத்தோடு போவான். மீது 2 இது ஒரு கை தூக்குறது கமருதீன் கையை தான் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க எது பண்ணாலும் ஒன்றும் தப்பு. இன்றைக்கி கூட பார்வதி பேசும்போது அவர் கிண்டல் பண்ணுறாரு. அதை இவர் சேதுபதி கேட்கவே மாட்டார். அப்புறம் ஒரு வாட்டி இது மாதிரி பண்ணக்கூடாது. ரைட் சார், சாரி சார், என்னடா ஷோ இது, ஒன்றும் புரியலை. ஓகேவா, பார்ப்போம். ஏன்னா இன்னும் ஒரு 25 நாளில் கதையை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மீதி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஜாலியாக எடுத்துப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.